Hi friends, good morning. This is your Vignesh. You are watching Travel with Vignesh. நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா காலேஜ் போகிறோம். இங்கே நம்மளோட ட்ராம் ஸ்டேஷன் இருக்குது. பட் நம்ம காலேஜ் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஸோ நவ் த டைம் இஸ் 8:59. ஸோ நமக்கு 9:30க்கு தான் கிளாஸு. ஸோ ½ அன் ஹவர் நமக்கு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஈஸியாகவே நம்ம வந்து நடந்து போயிடலாம். ஸோ லெட் அஸ் வாக். அங்கே ஒரு டெட் எண்ட் இருக்குல்ல, அந்த டெட் எண்ட்லேருந்து நம்ம வந்து லெஃப்ட்டு போனோம் அப்படின்னா நம்ம காலேஜ் வந்துடும் கொஞ்சம் தூரத்தில். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. நேற்று வேறு மழை. இங்கே பாருங்கள், கீழே தண்ணியெலாம் இருக்குது பாருங்கள் லைட்டாக. ஸோ லாஸ்ட்டு 2 டேஸாக பார்த்திங்கன்னா ஒரே மழை, பனிக்காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்ல கோல்டு வேறு. ஸோ இங்கே அக்டோபர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹாலோவின் பார்ட்டிஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. லைக் வெல்கமிங் ஆஃப் கோல்டு சீசன் அண்ட் ரெய்னி சீசன். ஸோ மோஸ்ட்லி மக்கள் யாரும் வெளியே இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க, நல்ல மழை பனின்றனால. ஸோ அன்டில் ஃபிப்ரவரி வேறு இருக்கும். ஸோ ஃபிப்ரவரி தான் வந்து பார்த்திங்கன்னா மழை பனிலாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு அகெயின் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஸ்வீட் நேம் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன், இல்லாட்டி வந்து டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம எப்படி சொல்லலாம், கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், லைக் எல்லோயிஷாக இருக்கும், லைக் சேம் லைக் சூரியன் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஐ ஹாவ் நாட் ட்ரைட். எனிவே, நான் உங்களுக்கு அந்த டிஷ்ஷை நான் இன்றைக்கி ஃபோட்டோஸில் கூட சென்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபிப்ரவரி மந்த் வந்து இவங்க அகெயின் வந்து வெல்கம் பண்ணுவாங்க சூரியனை. ஸோ அந்த மாதிரி நேற்று நான் ஒருத்தங்கள்ட்ட பேசினேன், இங்கே உள்ள லோக்கல், அவங்க எனக்கு சொன்னாங்க. ஸோ ஆனால் இந்தியாவிலேருந்தோ இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து வர்றப்போ ஸோ நல்ல ஒரு ஜாக்கெட்ஸ் வந்து வாங்கிக்கணும், நல்ல ஒரு கோட்டோ நல்ல ஒரு ஜாக்கெட்டோ. ஏன்னா இந்த வெதருக்கு நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஜாக்கெட்டு, க்ளவு. ஈவன் இங்கே மான்பிள்ளையில் வந்து க்ளவ் தேவையில்லை. பட் பாரிஸில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து க்ளவ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். நல்ல ஷூஸ் வந்து லைக் தண்ணியில் பட்டாலும் வந்துட்டு நனையாத மாதிரி உள்ள ஷூஸு, நல்ல சாக்ஸு, நல்ல கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி உள்ள சாக்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இங்கே ஒரு 3-4-5 மாதத்துக்கு இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம சர்வே பண்ண முடியும் கைஸ். ஓகே. வேறு என்ன விஷயம்? ஸோ காலேஜஸ் பற்றி பார்த்திங்கன்னா இங்கே காலேஜில் எப்படியும் ஒரு 8-9 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் நம்மளோட செமஸ்டருக்கு. ஸோ அதில் நம்ம பார்த்திங்கன்னா செமஸ்டர் வந்து நம்ம ஈவன் நம்ம ஒரு கிளாஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட்க்கு 2 கிளாஸ் நம்ம வந்து போகலை அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் வந்து ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அட்டெண்டன்ஸில் ரொம்ப எல்லாம் வந்து கிளியராக இருங்க. வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சரி, நம்ம ஊரில் மாதிரி காலேஜ் தானே கட்டடிச்சிடலாம் அப்படி வந்து இருக்க முடியாது. ஸோ அட்டெண்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ அட்டெண்டன்ஸை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அட் த சேம் டைம் அசைன்மெண்ட்ஸு அதெல்லாம் கரெக்டாக நம்ம டைமுக்கு பண்ணிடணும். இல்லை அப்படின்னா நம்ம மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஈவன் மார்க்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்த வேலையை சரியாக பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஒன்ஸ் வந்ததும் எல்லாம் வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, பாசிட்டிவாக இருப்போம். See you tomorrow. Thank you guys.